சேலத்தில் நடைபெறும் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். விடுமுறை நாட்களிலே விஜயினுடைய பயணங்கள் அமைந்திருந்தன. இப்பொழுதெல்லாம் விஜய் வாரத்தினுடைய வேலை நாட்களிலேயே தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். புதுச்சேரி உள்ளிட்ட நகரங்களில் எல்லாம் அண்மையிலே தாவேக சார்பிலே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். என்றாலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த சேலம் சீலநாயக்கன்பட்டி நிகழ்வை பொறுத்தவரை நிர்வாகிகள் சந்திப்பு என்றுதான் தாவேகாவினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் காவல்துறையிடம் அனுமதி வாங்குவதிலே பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகம் ஒரு சிறிய ஓய்வுக்கு பிறகு மீண்டும் தங்களுடைய தேர்தல் பணிகளை வேகப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்தில் 15ஆம் தேதிக்கு உள்ளாக நடைபெற்று முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தமிழகத்திலே முழு அளவில் தேர்தல் பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியிலே இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார். நிர்வாகிகள் சந்திப்பு என்ற அடிப்படையிலே 5000 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சேலம் மாவட்டம் கமலாபுரத்தில் இருக்கக்கூடிய சேலம் விமான நிலையத்தை சென்றடைய இருக்கின்றார். அந்த சேலம் விமான நிலையம் தொடங்கி சீலநாயக்கன்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாக காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க அனுமதி சீட்டு இருப்பவர்கள் மட்டுமே அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த முறை புதுச்சேரியில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளை போன்று இந்த முறையும் கூட காவல்துறை சார்பிலேயும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவ குழுக்கள் தயாராக இருக்கின்றார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் உள்ளிட்டவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சாலை முழுவதுமாக ஆங்காங்கு அந்த தொண்டர்கள் நடந்து வரக்கூடிய வழியிலே நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதி சீட்டுடன் வரக்கூடியவர்கள் அந்த நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய வழியிலே குடிநீர் தொட்டிகளும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. மொத்தமாக 18 பகுதிகளாக விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய திடல் ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 250 300 பேர் நின்று கொண்டு நிகழ்ச்சியை பார்வையிட முடியும் என்றாலும் கூட 250 நபர்கள் மட்டுமே நிற்பதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கின்றது. தாவேக தலைவர் விஜய் இப்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலிருந்து சென்னை விமான நிலையம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே விஜயினுடைய அந்த தேர்தல் தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் இன்னும் வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அண்மையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசும் பொழுது வழக்கமாக திமுக மற்றும் பாஜகவை மட்டுமே பெரிய அளவில் சாடக்கூடிய விஜய் இந்த முறை, அதாவது கடந்த மாமல்லபுரம் கூட்டத்தின் பொழுது அதிகப்படியாக அதிமுக மீது விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலும் இன்று திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மீது தாவேக தலைவர் விஜய் தனது அரசியல் விமர்சனங்களை முன்வைப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவருடைய தேர்தல் பிரச்சார வியூகங்கள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது. எனவே தாவேக தலைவர் விஜயினுடைய இன்றைய சேலம் சீலநாயக்கன்பட்டி சந்திப்பு என்பது தேர்தல் நெருங்கி இருப்பதால் இன்னும் ஒரு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் விஜய் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மூலமாகவும் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை 5 கட்டங்களாக கேட்டறிந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் விஜயினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக போகின்றது. அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். விஜய் என்ன மாதிரி வாக்குறுதிகளை வழங்கப் போகின்றார்? இலவச திட்டங்கள் அதில் இடம்பெற்றிருக்குமா, அல்லது தமிழகத்தினுடைய இளைஞர்களின் எதிர்காலம் தொடர்பான அறிவிப்புகள் தான் அதில் பெரிய அளவில் இடம்பெற்றிருக்குமா? கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கை என்பது பெரிய அளவில் இலவசங்களை, கவர்ச்சிகரமான அந்த அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களிடமிருந்து வாக்குகளை பெறக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. எனவே விஜயும் அதே வழித்தடத்தில் தேர்தல் அறிக்கை வழங்கப் போகின்றாரா, அல்லது அதிலிருந்து மாறி விஜயினுடைய தேர்தல் அறிக்கை இடம்பெறப் போகின்றதா என்பது உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. மற்றொரு பக்கம் காவல்துறையினரையும் தாண்டி தனியார் காவலர்கள், விஜய்க்கென்று இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் மட்டுமல்லாமல் தனியார் பவுன்சர்கள் கிட்டத்தட்ட 500 பேர் வரை இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றார்கள். சேலத்தினுடைய தாவேக மாவட்ட செயலாளர் எல்லாம் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக அந்த தன்னார்வலர்களுக்கு முன்பாக நின்று பேசியிருந்த அந்த காட்சிகள் கூட பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. அதில் வந்திருந்த தன்னார்வலர்களிடம் நீண்ட நேரம் வெயிலில் நிற்க வேண்டியது இருக்கும், தண்ணீர் கூட அருந்தாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியது இருக்கும், விஜய்க்கு அருகே ஏராளமானவர்கள் முண்டியடித்து சென்று பார்க்க முயற்சிப்பார்கள், அவர்களையெல்லாம் உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா என்றெல்லாம் அங்கே இருந்த தன்னார்வலர்களிடம், அந்த தனியார் பாதுகாவலர்களிடம்
தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர்கள் பேசியிருந்த அந்த காணொலி எல்லாம் இருந்தது. இன்று நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தில் கூட ஒரு சிறிய குன்று இருக்கின்றது. அதன் மீது யாரும் ஏறி நின்று விஜயனுடைய நிகழ்ச்சியை பார்த்து விடுவார்கள் என்ற அடிப்படையிலே அந்த குன்று பகுதிக்கு யாரும் செல்லாத வகையிலே பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. பல்வேறு வகையில் காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். தனியார் காவலர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றார்கள். அனுமதி சீட்டு தாவேகாவினரால் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டதோ அவர்களை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.